சண்டேனாலே வந்து நம்ம லீவ ஜாலியா என்ஜாய் பண்ண தான் எல்லாரும் விரும்புவாங்க. ஆனா, இந்த ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கவங்களுக்கு மட்டும் இந்த சண்டே வந்து ஆர்டினரி டேவா தான் இருக்கும். ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கவங்களுக்கு மட்டும் நமக்கு சண்டேன்னு ஒண்ணு வந்து இருக்கவே இருக்காது. அது எல்லாத்துக்கும் லீவா இருக்கும். ஆனா, நமக்கு மட்டும் அன்னைக்கு ஒர்க்கிங் டே தான். நம்மளும் ஒரு நாள் வந்து லீவ் டேவ எடுத்துக்கணும்னு தான் தோணும். என்ன பண்ண முடியாது. இன்னைக்கு ஏற்கனவே வந்து இருக்கிற வேலை நெறையா இருக்கும் சண்டேல. இன்னைக்கு எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா, மருதாணி வந்து வீட்டு பக்கத்துல உள்ளவங்க உடைச்சு கொண்டு வந்திருந்தாங்க. இதுவும் பத்தாதுன்னு சொல்லிட்டு முருங்கைக்கீரைக்காரங்களும் கரெக்ட்டா முருங்கைக்கீரை கொண்டு வந்துட்டாங்க. முருங்கைக்கீரை பொடி வந்து ஆக்சுவலி தீந்துருச்சு. ஸோ, அதனால கொண்டு வர சொல்லியிருந்தேன். கரெக்ட்டா பார்த்து இந்நேரம்னு கொண்டு வந்துட்டாங்க. முருங்கைக்கீரைய ஃபுல்லா உருகிட்டு, அலசிட்டு அத வந்து மொட்டை மாடியில காய வைக்க போயிருந்தோம். ஆக்சுவலி இந்த கோடையில பார்த்தா வெயில் நல்லா சுட்டெரிக்கும்னு பார்த்தா, மழை சொல்லிட்டாங்க. இன்னும் 1 வாரத்துக்கு வந்து மழை தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எப்புட்றா இந்த பொடிய காய வச்சு எடுக்கிறதுன்னு தெரியல. அப்பதான் காய போட்டு வருவோம். பார்த்தா மழை வந்துரும். இதுதான் கொஞ்சம் வந்து பயமாவே இருக்கும். ஒரு 5 நாளைக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா, இந்த முருங்கைக்கீரைய மேல மாடியில எடுத்துட்டு போய் காய வச்சு, அரைச்சு பவுடர் பண்ணி வைக்கிறதுக்குள்ள. ஆனா, பவுடர் பண்ணி வச்சோனே வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். அது தோசை அண்டு பணியாரம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டியா வந்து நம்ம அதோட மிக்ஸ் பண்ணி மாவோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். அண்ட் இந்த முருங்கைக்கீரை வந்து கிடைக்காத சீசன்லேயும் வந்து இந்த பொடிய வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வீட்லயே செய்றதுனால ரொம்ப ஹெல்த்தி அண்ட் நெறைய இரும்பு சத்து இருக்கு. இன்னைக்கு வந்து சண்டேனால வந்து ஃபிஷ் எடுத்திருந்தோம். ஃபிஷ்ஷ வந்து கொஞ்சம் குழம்பு வச்சுட்டு, கொஞ்சம் வந்து பொரிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம